வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்த நண்டு பூர்ணி. இன்றைக்கி நைட்டு டின்னர் ரோட்டி கூட நான் ராஜ்மா தான் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். அதனால நேற்று நைட்டே ராஜ்மாவை ஊற வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு 3:30 மணி இருக்கும். அப்போ நல்லா 8 விசில் இதை வச்சு நான் வேக வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எப்படி பண்ணுவேன், எப்படி வெந்திருக்கேன்னு. இது மாதிரி இது வேகணும், இல்லைன்னா உடம்புக்காகாது. முதல்ல நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது கூடயே 2 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். அப்புறம் எங்கள் தக்காளியை ஒரு 2 தக்காளி இருக்குது சின்ன சின்னதாக. இதை நல்லா இது தெரியாது. இந்த 2 தக்காளியை நல்லா அரைச்சி நான் அப்போவே கையோடையே கொஞ்சம் கடுகு போட்டு அதை நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுட்டேன். அப்போ தான் டைம் சேவ் பண்ணலான்னு. இங்கே பெருங்காயம் வச்சுருக்கேன். இங்கே ட்ரை மசாலாஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இதோ இங்கே ராஜ்மா மசாலா வச்சுருக்கேன். இதையும் போட்டு பண்ண வேண்டியதுதான். முதல்ல இதில் இந்த எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இந்த தவாவில் இந்த எண்ணெயில் முதல்ல நான் அரைச்சி வச்ச வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கின்னுட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிட்டு எல்லா ட்ரை மசாலாஸையும் நான் போட்டுடுறேன். இந்த வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை அரைச்ச பேஸ்ட் நல்லா வதங்கிட்டு எண்ணெயில். இப்போ இது கூட நான் இந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுறேன். இது ரொம்ப வதங்க வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நான் வதக்கி வச்சது தான். இதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி எல்லாம் போட்டுடுறேன். அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா போட்டுப்பேன், இல்லைன்னா போட்டுக்க மாட்டேன். இதுக்கு நான் மசாலா பொடி சப்ஜி மசாலா இல்லை, பெருங்காயத்தை கொஞ்சம் போட்டுப்பேன், உப்பு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வச்சுருக்கேன் ராஜ்மா மசாலா. கரம் மசாலாவுக்கு பதிலாக இந்த ராஜ்மா மசாலா, இதிலேயே கரம் மசாலாவும் சேர்ந்துருக்கு. அதையும் போட்டுட்டு இந்த நம்ம வேக வச்ச ராஜ்மாவையும் போட்டுடலாம். கொஞ்சம் ராஜ்மா நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன், அதையே அரைச்சி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டாக அதை போட்டுடலாம். இப்போ இதுக்கு ட்ரை மசாலாஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ராஜ்மாவையும் போட்டு திளைக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டேன், அது கரியாமல் இருக்கணும் இல்லையா, அதனால். அப்புறம் எல்லாமே சேர்ந்து ஒன்றா திளைச்சுட்டுருக்கீங்க. இதுக்கு நான் பெருங்காயமும் உப்பும் கூட போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ராஜ்மாவை நான் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதை லாஸ்ட்டில் போட்டுட்டு நம்மளோட ராஜ்மா மசாலா இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டா நம்மளோட எடுத்து உங்களுக்கு வேணும்னா இங்கே கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் வேணும் போல் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை போயிட்டால் நம்மளோட ராஜ்மா மசாலா ஆகிடுத்து. இப்போ இந்த அரைச்ச ராஜ்மா மசாலாவையும் அரைச்ச அந்த ராஜ்மாவையும் நான் இது கூட சேர்த்துட்டேன். மற்ற எல்லாமே போட்டாச்சு. இதை கொஞ்சம் கூட நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இலக்கிட்டு தெரியணுமேங்கிறதுக்காக நான் இலக்காமல் வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கலாம், அது கொஞ்சம் திக்காகவே இருக்குது. அதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கலாம். நம்ம ராஜ்மா மசாலா ரெடி ஆகிட்டு நைட்டுக்கு இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். தேங்க்யூ வெரி மச். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் a lot for watching. Thank you.